18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே ஒரு முட்டாளா பார்த்துக்க மனுஷன் தான் இன்னைக்கு உலகத்தோட முதல் பில்லியனர்ஸ். அப்படியே ஒரு என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். 71ல சவுத் ஆப்பிரிக்கால எலான் மஸ்க் பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேயே நிறைய புக்குங்கெல்லாம் படிக்கிற ஆர்வம் நிறைய இருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு உலகம் அறிய வருது, அழிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய வருது அவருக்கு. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை அழிக்கக்கூடாது, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் யாரும் அழியக்கூடாதுன்ட்டு அவர் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் கூட படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவர் இது மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, ரொம்ப வேதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பையன் லோன்ல அப்பீல் பண்ண உடனே எலான் மஸ்க் அவங்க அப்பா வந்து அப்பவே அவனுக்கு 12 வயசு இருக்கும் போதே ஒரு சின்ன சிஸ்டம் வாங்கி தராரு. அந்த சிஸ்டம் அவர் வாங்கிட்டு அவர் வந்து இந்த கேம் விளையாடுற பசங்க கூட சேர்ந்து கேம் விளையாடாம அவர் ஒரு சின்ன ஒரு கேம் வந்து பில்ட் பண்றாரு. அதுவும் இல்லாம அவரோட ஃபர்ஸ்ட் இன்கமே அந்த கேம் தான். அதுல இருந்து அந்த ஊர்ல 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து ஆரம்பிக்க வரணும்ன்ற ரூல்ஸ் இருக்கு. அதனால சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவர்கிட்ட இந்த கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு கனடாவுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு அவரால் முடிஞ்ச காசை எடுத்துன்னு போனார்ல, அந்த காசை வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்கிறது அவர் பிடிச்ச வேலை செஞ்சு மாத்தி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து அடிக்கடிக்க சொல்லுவாராம், இந்த மாதிரி நான் உலகத்துக்கு எதனா புதுசா சொல்லணும். புதுசா வந்து 24 வயசுல அவங்க தம்பி கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்றாரு, கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்றாரு. அது பேர் வந்து ஜிப்டோ. அது நல்லா ரன் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த கம்பெனியும் வித்துடுறாரு. அந்த கம்பெனியை வித்துட்டு 1999ல வந்து அவர் ஒரு புது கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்றாரு. அந்த கம்பெனி பேர் வந்து பிபேன்னு ஒன்று இருக்கு. பிபேன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்றாரு. அதுவும் நல்லா க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியை விற்கிறாரு. அந்த கம்பெனியை வித்த உடனே அப்புறம் அவர்கிட்ட மொத்தமாவே அவர்கிட்ட இருக்கிற இன்கம் மட்டுமே 100.50 பில்லியன் கிட்ட அவர்கிட்ட இருக்கு. அப்பவே நினைச்சிருந்தா கூட அவர் ரிட்டையர் ஆயிருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற மக்களை என்னைக்குமே அழியக்கூடாது, அவங்களை வேற்று கிரகத்துக்கு யூஸ் பண்ணி அவங்கள வந்து வெளியே வந்து ரிட்டர்ன் போகணும், எப்படின்னா வேற கிரகத்துக்கு ரிட்டர்ன் போயிட்டு அங்க சுத்தி காட்டணும், அந்த இடத்துக்கு அவர் ரிட்டர்ன் போகணும். அந்த காரணத்துக்காக அவர்கிட்ட இந்த கொஞ்சம் காசுல ஓப்பன் பண்ண கம்பெனி பேர் தான் டெஸ்லா. அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட இதுல இருந்து வர இன்கம் வச்சு ராக்கெட்டுங்களை வந்து ஒரு 4-5 ராக்கெட்டுங்களை விட ஆரம்பிக்க 3 ராக்கெட்டு கிட்ட விட்டுறே இருக்கும்போது 3 ராக்கெட்டு ஃபெயிலர் ஆயிடுது. 3 ராக்கெட்டும் ஃபெயிலர் ஆகும்போது அவங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. மொத்த பேங்க் கரன்சி வீக் ஆயிடுது. இந்த சைடு டெஸ்லா கம்பெனி வந்து சுத்தமா வீக் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அவர்கிட்ட ராக்கெட்டும். அப்புறம் என்ன பண்றாரு, அந்த மனுஷன் மறுபடியும் உடஞ்சி போவாம அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி லாஸ்டா 4வது ஒரு ராக்கெட் வர்றாரு. அதுவும் வந்து அந்த ராக்கெட் வந்து பாஸ் ஆயிட்டு அந்த ராக்கெட் வந்து பாஸ் ஆனோன்னும் அப்புறம் வந்து நம்ம டெஸ்லா இவங்க இருக்கிறாங்கல்ல, நாசா கம்பெனில நாசால இருந்து போன் வந்திருக்கு. நாசால இருந்து போன் வந்து ஓகே யுவர் செலக்டட்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட் செலக்ட் பண்ணி இவர் வந்து அப்போவே அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுக்கு நாசால இருந்து வந்து 100 மில்லியனுக்கு அவருக்கு நாசால இது பண்ண நாசால இருந்து வந்த இன்கம் வச்சு அவரோட டெஸ்லா கம்பெனியும் க்ரோ பண்ணிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு அவரோட இன்கமிங் வந்து 95 லட்சம் கோடி. அப்போனா 1 ட்ரில்லியன் US மணிக்கு சமம். அப்போ பார்த்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா MD Blacker ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை கமெண்ட்ல போடுங்க.